வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். தேசிய அளவில் நடந்த விழிப்புணர்வு வீதி நாடகப் போட்டியில் பரிசு பெற்ற பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் சாதனை. மத்திய அரசு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் சார்பில் தேசிய அளவில் நடந்த விழிப்புணர்வு வீதி நாடகப் போட்டியில் பரிசு பெற்ற பிரசிடென்சி பள்ளி மாணவர்களை பள்ளி தாளாளர் கிறிஸ்டின்ராஜ் பாராட்டினார். புதுச்சேரி ரோட்டியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி ரோட்டியர்பேட் AFD மைதானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட பெருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலிலிருந்து விசேஷ பூஜையுடன் 108 பால்குடங்கள் புறப்பட்டு கடலூர் சாலை வழியாக ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தது. அங்கு அருள்மிகு பொன்னியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்கள் ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம் எதிரே மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் கதிர்வேல், நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சிவஞானம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிகளை திருத்தம் செய்து தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதி கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் ஏம்பலம் காசிநாதன் என்ற விவசாய பண்ணையில் நடைபெற்றது. இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி முகாமை வேளாண் அலுவலர் திரு தினகரன் அவர்கள் தொடக்கி வைத்து காளான் வளர்ப்பு முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்கள் பற்றி எடுத்து கூறினார். காசிநாதன் விவசாயி காளான் வளர்ப்பில் பின்பற்ற வேண்டிய செயல் விளக்கம், வழிமுறைகள், செய்முறை மற்றும் அதை எவ்வாறு பாதுகாத்து அறுவடை செய்வது, விற்பனை செய்வது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த முகாமிற்கு நத்தமேடு, ஏம்பலம், புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமின் முடிவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு அனைவருக்கும் 1/2 கிலோ காளான் இலவசமாக வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், குமணன், தம்புசாமி செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் பேசியதாவது: யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மாநிலத்திற்கு கடந்த காலங்களில் புதுச்சேரி அரசால் அனுப்பி வைக்கப்படும் வரைவு பட்ஜெட்டுக்கு ஓராண்டு தினங்களிலேயே மத்திய அரசால் அனுமதி வழங்கப்படும். கடந்த முறை மத்தியில் பாஜக அரசும் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசும் ஆட்சியில் இருந்தபோது பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் நாள் வரை பட்ஜெட்டுக்கு அனுமதி வழங்காமல் மத்திய அரசு நம்மீது ஆதங்கம் செலுத்தியது. கடந்த மாதம் 18ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் அவர்கள் தலைமையில் கூட்டப்பட்ட திட்டக்குழு கூட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு மத்திய அரசு நம்முடைய மாநிலத்திற்காக 3269 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது.
நம்முடைய சொந்த நிதி வருவாய் மற்றும் வெளிசந்தை கடன் ஆகியவற்றை முடிவு செய்து இவ்வாண்டிற்கான பட்ஜெட் 12,700 கோடி என திட்டக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பட்ஜெட்டிற்கான அனுமதியை 25 நாட்கள் ஆகியும் இதுவரை மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. பட்ஜெட் அனுமதிக்காத மத்திய அரசிடம் கையேந்தும் நிலை புதுச்சேரி மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இது புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசு அவமதிக்கும் செயலாகும். பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு இதுவரை வழங்காததால் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான தேதி அறிவிப்பை கூட புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட முடியவில்லை. பட்ஜெட் அனுமதிக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் உள்ளிட்டோர் டெல்லிக்கு சென்று பட்ஜெட்டுக்கு அனுமதியை பெற முயற்சி செய்தும் இதுவரை பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்காமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களில் 4 நாட்களில் பட்ஜெட்டிற்கான அனுமதி மத்திய உள்துறை அமைச்சகம் நமக்கு வழங்கும். ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் ஏன் பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கவில்லை? காலத்தோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தப்படாததால் அரசின் திட்டங்கள் காலத்தோடு செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். அரசின் பல்வேறு துறைகள் தற்போது செயலிழந்து போய் உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் நிதி செயலரும் தலைமை செயலரும் நேரடியாக டெல்லிக்கு சென்றால் ஒரே நாளில் பட்ஜெட்டிற்கான அனுமதியை பெற முடியும். இவர்களது பொறுப்பற்ற செயலால் இம்மாத இறுதியில் கூட்டப்பட வேண்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த 20 நாட்களுக்கு முன்பே இந்த மாதம் 3 வாரத்தில் சட்டமன்றம் கூட்டப்படும் என மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் இந்த மாதத்தின் இறுதிக்குள் சட்டமன்றம் கூட்டப்படும் என துணைநிலை ஆளுநரும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. நம்முடைய மாவட்ட ஆட்சியரின் திறந்தவெளி விளம்பரங்கள் சம்பந்தமாக அவ்வப்போது அறிவிக்கப்படும் தமாஷ் அறிவிப்பு போன்று சட்டமன்றம் கூட்டப்படுவதற்கான அறிவிப்பும் செயல் வடிவமும் பெறாத அறிவிப்பாக உள்ளது. இதை ஆட்சியில் உள்ள சம்பந்தப்பட்ட அனைவரும் உணர வேண்டும். நம் மாநிலத்தில் கையுண்டு பெற்றுக்கொண்ட 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் ஓராண்டில் மட்டும் சுமார் ரூபாய் 30 கோடிக்கு மேல் அந்த போலி ரேஷன் கார்டுகளுக்கு அரிசிக்கான பணம் வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஆதாரத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் ஆளும் அரசு இந்த விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காப்பது ஏன்? ஒரு கார்டுக்கு 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஓரிரண்டு தினங்களிலேயே சிவப்பு ரேஷன் கார்டுகள் சிவில் சப்ளை துறை மூலம் எப்படி வழங்கப்பட்டது? இதில் ஓரளவு மறைவு இல்லாமல் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடைபெற்று இருந்தும் அரசு அதிகாரிகளின் ஊழல் தடுப்பு பிரிவு ஒன்று இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அரசு துறையில் ஒரு சிலர் ஊழல் முறைகேடுகள் செய்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தாலும் அது அப்போதே முடிவடைந்து விடுகிறது. ஆனால் கையுண்டு பெற்றுக்கொண்டு போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதினால் ஆண்டுதோறும் மக்களின் வரிப்பணம் ரூபாய் 30 கோடிக்கு மேல் விரயம் செய்யப்படுகிறது. கையுண்டு பெற்றுக்கொண்டு தவறு செய்த அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் மக்களின் வரிப்பணத்தை எடுத்து அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிதி உதவி செய்து வருகிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் உணர்ந்துள்ளனர் என தெரிவித்தார். நடைபெற்ற முறைகேடுகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் முழு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இதற்கு மேலும் ஆளும் அரசு எந்த விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீதும் அலுவலகத்தில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள போலி ரேஷன் அட்டை புரோக்கர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அனுமதி பெற்று இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். So நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.